ஹலோ மை பியூட்டிஃபுல் லேடிஸ். வெளியில் போய் ரொம்பவே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னமோ ஒரு லேசியாக இருக்கே, ஒரு டல்லாக ஃபீல் பண்ணுறோமே, ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் வீட்டுக்கு வந்தால் மட்டும் ஏன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பமாக இருப்பீங்க. வெளியே போனால் ஜாலியாக இருக்க ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்தால் மட்டும் ஏன் ஒரு நெகட்டிவ் தாட் வருது, அடிக்கடிக்கு வீட்டில் சண்டை வருது, ஏன் ஒரு லேசியாக ஃபீல் பண்ணுறோம் இப்படின்னு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க. இது நிறைய பேருக்கு நடக்கும். ஆனா இது சும்மா ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போயிடுவீங்க. ஆனா உண்மையாவே இது எதனால நடக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் அடிவீங்க. சோ எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டை சுத்தமாவோ தூய்மையா வச்சுக்காம இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வைப்ஸ் வருங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கிளியர் பண்றதுக்கு எதனா சொல்யூஷன் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குதுங்க. இது முக்கியமா வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லத்தரசி மட்டுமே இல்லைங்க, இது எல்லாருமே பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற உங்க அம்மாக்கள் இல்ல சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புங்க. ரொம்பவே உபயோகமா இருக்கும். வீட்டில் எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரது, அதுக்காக என்ன வழிமுறைகள் பண்ணணும்னு நான் இல்ல சொல்ற சீக்ரெட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. வீடு ரொம்பவே சுத்தமாகவும் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியாவே இருக்கும். அதனால மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்ன சீக்ரெட்ன்றது தெரியும். சோ வீடியோக்குள்ள போயிடலாமா? இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராத்திரி நம்ம தூங்குறப்போ ஜன்னல்களை மூடி தான் தூங்குவோம். ஏன்னா பூச்சிகள் வரக்கூடாது, நம்ம சேஃப்டிக்காக ஜன்னல்களை மூடிட்டு தூங்குவோம். ஆனா காலையில பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல்களை அப்படியே நீங்க மூடி வச்சிடுறீங்க. ஏன் இது சொல்றேன்னு பாக்குறீங்க? டாக்டர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, காலை எழுந்ததுக்கு அப்புறமா மார்னிங் சன்லைட்ல போய் நில்லுங்களேன், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி தாங்க, நீங்க மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா ஜன்னல்கள் கதவுகள் எல்லாமே திறந்து அந்த சூரிய வெளிச்சம் எல்லாமே வீட்டுக்கு வர மாதிரி பண்ணீங்கனாலுமே போதும், உங்க வீடு ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரியே இருக்கும். இது பார்த்த உடனே உங்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுங்க. அதனால தான் சொல்றேன், காலை எழுந்ததுக்கு அப்புறமா ஜன்னல்கள் கதவுகள் எல்லாமே திறந்து வைங்க, ரொம்பவே நல்லது, வெளிச்சமாவும் இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அலங்கோலமா இருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், ஒரு டென்ஷன் வந்துடும். இந்த மாதிரி டென்ஷன் இருக்கிறதுனால ஸோ இது தவிர்க்கணும்னா பொருட்களை எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சிருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு டேபிள் இல்லை பென் எடுக்கிறீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கே இருக்காம வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு பாசிட்டிவ் வைபாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால எடுக்கிற பொருளை கரெக்டான இடத்துல வச்சிருங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பெட்டை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்க. நம்ம எழுந்த உடனே பெட்ரூம்ல மெயினான பர்சன் யாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு தாங்க. பெட்ரூம்லயும் சரி நம்ம எல்லா இடத்துலயுமே சரி மெயினான பர்சனா இருப்பாங்க. அவனே அலங்கோலமா நீங்க வச்சிட்டீங்கன்னா பார்க்கவே நல்லாவே இருக்காது, ஒரு நெகட்டிவ் வைப் தான் கொடுக்கும். அதனால காலை எழுந்த உடனே பெட்டை கரெக்டா நீட்டா வச்சுக்கோங்க. தலைக்காணி நல்லா துவட்டி விட்டுருங்க, பெட்ஷீட்டை நல்லா மடிச்சு நீட்டா வைங்க. இப்படி வச்சாலுமே போதும், உங்க ரூம் பக்கம் நல்லாவே நீட்டாக இருக்கும், கிளீனா இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அப்புறமா வீக்லி ஒன்ஸ் பெட்ஷீட் அண்ட் பெட் கவரை நல்லாவே துவைச்சு போடுங்க. இப்படி போட்டீங்கன்னா அதுல வர ஸ்மெல்ஸ் எல்லாமே நீங்க தவிர்க்கலாம். சயின்டிபிக்கலி நிறைய பேர் என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காங்க, ஹியூமன்ஸுக்கு சென்ஸோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளை பார்க்குறப்போ கலர்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும், அது பண்ற ஸ்மெல்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் ஆகும், தொடுறப்போ அட்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளோட 5 சென்ஸுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. அதனால பேட் ஆர்டர்ஸ் வராம இருக்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணீங்கன்னா உங்க மூடை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால 5 சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரூமை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க ரூமை நல்லா அட்ராக்டிவா பிரைட்டா வச்சுக்கோங்க. மெயினானது என்ன தெரியுமாங்க, வீட்டு வாசப்படி தாங்க. நம்ம வீட்டில் நுழையிறப்போ ஒரு மாதிரி டல்லா பொருட்கள் அங்க இங்க செதறி இருந்தா பார்க்கவே ஒரு நெகட்டிவ் வைப் கொடுத்துரும். ஐயோ என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நுழையலாமான்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஒரு நெகட்டிவ் வைப் தாங்க நம்ம மண்டைக்குள்ள சுத்திக்கினே இருப்போம். அதனால வீட்டு வாசப்படியை நல்லா நீட்டா வச்சுக்கோங்க. நம்ம அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அழகா
அழகா தண்ணி தெளிச்சு கோலம்லாம் போடுவாங்க. அதை பார்த்த உடனே எனக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குங்க. அம்மா எழுந்த உடனே காலையில பண்ற வேலையே அதாங்க. அதனால எல்லா இல்லத்தரசிங்களும் வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. அதுவும் மெயினா என்ட்ரன்ஸ் தாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா வாசப்படியில நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சள் பூசுறதும் உங்க இஷ்டம். அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் பெயிண்ட் இருக்குல்லங்க, அது நல்லா வாசப்படியில கீழே வரைக்கும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா பார்க்கவே ஒரு பிரைட் கலரா இருக்கும். ஏன்னா எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதனால தான் நான் எல்லோ கலர் அடிக்க சொல்றேன். அது அடிச்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா இப்ப ஸ்டிக்கர்ஸ் கோலங்கள் விற்கிறாங்க. கோலம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. கோலம் ஸ்டிக்கர்ஸ் நிறையவே கடையில விற்கிறாங்க. அது எல்லாமே வாசப்படியில ஒட்டி வச்சீங்கன்னா பார்க்கவே ஒரு அழகா லுக்கா இருக்கும். என்ட்ரன்ஸ் போறப்பே ஒரு மங்களகரமான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால உங்க வாசப்படி இப்படி டெக்கரேட் பண்ணீங்கன்னா என்ட்ரி ஆகுறப்பே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குங்க. அப்படி இல்லைன்னா கீழே கூட பெரிய ரங்கோலி கோலமை பெயிண்ட் இல்லைன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. அதுவுமே பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை இன்னுமே பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு செடிங்களை வளர்க்குங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன செடி வளர்க்குறப்போ அதில் ஒரே ஒரு பூ வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பாரு நம்ம ஒரு செடியை வளர்த்தோம் அதில் ஒரு பூ வந்துச்சுன்னு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால தான் வீடுகளில் நிறைய செடிங்களை வளங்க. இண்டோர் பிளான்ட்னு நிறையவே இருக்குங்க. மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. இப்படி நீங்க வளர்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஆக்சிஜன் நல்லாவே கொடுக்கும். அதனால இண்டோர் பிளான்ட்ஸை நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, பூச்சி வந்துருமா, இப்படி நம்ம டேமேஜ் பண்றோமா, இண்டோர்ல எதனா அஃபெக்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி செடிக்கல்ல பூச்சி வந்துச்சுன்னா லைட்டா என்ன பண்றீங்கன்னா தண்ணிக்கல்ல கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அது லைட்டா தண்ணி வந்து செடிகளை தெளிச்சாலுமே போதும், பூச்சி எதுவுமே வராதுங்க. அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதுங்க. நம்ம இவ்வளவு பண்ணிட்டோமா, முக்கியமானது என்ன சொன்ன, நம்ம 5 சென்ஸ்ல ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஸ்மெல் தாங்க. நம்ம ஸ்மெல்ல வச்சு கூட நம்ம மூட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீங்க நடந்து போறப்போ பக்கத்துல ஒரு ட்ரைனேஜ் திறந்திருக்கு, அது பாக்குறது இல்லாம டக்குன்னு ஸ்மெல் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேட் ஃபீல் கொடுக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா ஒரு நல்ல ரோஜா பூ இல்ல நல்ல நறுமணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இல்ல நீங்க ஒரு கடையில கிராஸ் பண்றப்போ நல்லா சுட சுட பக்கோடா ஸ்மெல்ல பாத்தீங்கன்னா அப்பா ஒரு கிரேவிங்ஸ் வரும். நல்ல ஒரு மூட எனர்ஜிக்கா கொடுக்கும். அதனால தாங்க நம்ம ஸ்மெல்லோட சென்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல். அதனால வீட்டில் என்ன பண்றீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் கூடிய ஃப்ரேக்ரன்ஸை அடிங்க. அதாவது சாம்பிராணிகள் அப்படி இல்லைன்னா வீட்டை துடைக்கிறப்ப கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு எதுக்காகனா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதனால வீடு துடைக்கிறப்போ கல்லுப்பு போட்டு தொடைங்க. இது பண்ணீங்கனாலுமே போதும், உங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும். வீட்லயே சாம்பிராணி எல்லாம் அகர்பத்தியை ஏற்றுவீங்க. அப்படி பண்றதுனால அந்த நறுமணம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கடைகளில் இருக்க அந்த எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் ஆயில், இந்த மாதிரி நிறைய ஆயில் வருது. இதெல்லாம் கொஞ்சோண்டு நீங்க ஆட் பண்ணினாலுமே போதும், உங்க வீடை நல்லா நறுமணமா இருக்கும், பூத்தோட்டம் போல இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்லயே நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கூடிய சாம்பிராணிகளை செய்யுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட பிசிக்கலாவும் மென்டலி ஆகுறது இல்லைங்க, நம்ம பார்க்குற விஷயத்துல நடக்குது. நம்ம வீட்டை சுத்தமாவும் தூய்மையா வச்சுக்கிட்டாலுமே போதும், நம்மளுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குங்க. வெளியில வர வைப் வர, வீட்டுல வர வைப் வர. ஏன் தெரியுமாங்க, வீடு தாங்க நம்மளுக்கு சொர்க்கமே. ஏன்னா வீட்டுல இருந்தோம்னா நம்ம இஷ்டப்படி எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அந்த வீட்டையே நம்ம சொர்க்கம் மாதிரி மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க. பாசிட்டிவ் எனர்ஜிக்காக நான் சொன்ன விஷயம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இல்லத்தரசிகள் தாங்க நம்ம வீட்டோட ராணி. அவங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீடை சொர்க்கம் போல மாத்துங்க. அந்த இடத்துல நீங்க தாங்க கடவுள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. பிங்க் டாக்கீஸ்ல இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் போடுறாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் மறக்காம பிங்க் டாக்கீஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அடுத்த கண்டென்ட்ல சந்திக்கலாம். அன்டில் தென் பை.